அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறது தெரியுங்களா? நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. நல்லதே நடக்கட்டும், தீயவை ஒளியட்டுங்கிறது பெரியவங்களோட வாக்கு. கொலை, களவு, மது, மாது, சூது இந்த 5மே பஞ்சமா பாதகங்கள்னு தெரியும். இந்த 5ஐயும் செய்பவர்கள் மகா பாவிகள்னு மக்கள்லாம் வெறுக்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் இதை செய்கிறாங்க சிலர், இல்லையா? இதில் இந்த குடியை பொறுத்து தான் பேசுகிறோம். மது குடியே கெடுக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் எவ்வளோ பேர் குடிச்சு வீணாகிறாங்க இல்லைங்களா? மூளைக்கு மூளை குடியே கெடுக்கும்னு போர்டை போட்டுட்டு கடையும் திறந்து வச்சிட்றாங்க. மக்கள் இந்த போதைக்கு அடிமையான மக்கள் என்ன பண்ணுறாங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு அவங்க கிடைக்கிற காசை கொண்டு போய் பொண்டாடி பிள்ளைகிட்ட கொடுத்து அவங்க பசியை அறுத்துவோம், எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படி கிடையாது. இங்கே வந்துடுறாங்க, மது கடைக்கு வந்து அதை குடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி குடிக்கும்போது அந்த மதுக்கடையில் ஒரு இளைஞனும் ஒரு பெரியவரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? 2 பேரும் நல்லா நிறைய குடிச்சிருக்காங்க. நீ எந்த ஊருப்பா? நீ எந்த ஊருப்பா? இல்லை எந்த ஊர் அப்படி கேட்குறாரு அவர். நான் இந்த ஊர் தான் அப்படிங்கிறான் அந்த பையன். இந்த ஊரா? எந்த தெரு அப்படிங்கிறார். நீ எதுக்கு கேட்குற அப்படிங்கிறான் அந்த பையன். நானே இந்த ஊர் தான், அதனால் கேட்குறேன். வடக்கு தெருவா? நானும் வடக்கு தெரு தான். நம்பர் என்ன, கதவு நம்பரு அப்படிங்கிறார். 15 அப்படிங்கிறாங்க. நானும் 15 தான் அப்படிங்கிறப்ப அங்கே ஒருத்தர் வராரு குடிக்கிறது. இதுக்கு தான் கொஞ்சமாக குடிக்கணும்னு. ஏயா, அவன் வேறு யாரும் இல்லை, உன் பையன் ராமையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்பனுக்கு பிள்ளையே தெரியல, பிள்ளைக்கு அப்பனு தெரியல. 2 பேரும் அப்படி குடிச்சுப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இதுதான் இன்றைய நிலைமை. இப்போ கொஞ்சமாக குடின்னு சொல்லிட்டு போனவர் அங்கே போய் குடிச்சுப்பிட்டு வேட்டி அவரது கூட தெரியாமல் வந்து கொஞ்சமாக குடிக்கிறவர் போகிறார். இன்றைய நிலைமை இப்படி தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொருத்தர் வந்து குடிக்க வர்றாரு. பாட்டிலை வாங்கிட்டு போகும் பொழுதே மசால் வடையும் சேர்த்து வாங்கிட்டு போகிறாரு. அந்த எடுத்து இங்கே குடிக்காமல் என்ன பண்ணுறாரு? சாக்கடை ஓரத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்கடியில் உட்கார்றாரு. உட்காந்தவர் வடையை விரித்து வச்சுட்டு இந்த பாட்டில் எடுத்து குடிக்க போகும்பொழுது அங்கே தெருநாய் ஒன்று ஓடுறது. இந்த வடையை தூக்கிட்டு ஓடி போயிடுது. அந்த சாக்கடையில் தத்திட்டு இருந்த தவக்கலை ஒன்று அந்த பேப்பரில் உட்காந்துக்கிது. இவர் குடிச்சுவிட்டு அந்த தவக்கலை மசால் வடை நினச்சி எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறாரு. அது துள்ளுது. மசால் வடை கூட துள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டே கடிக்கிறாரு. அப்போ பாருங்கள், குடியை மட்டும் கெடுக்கலைங்க, இவங்க உடம்பையும் கெடுத்து உயிரையும் கெடுத்து எவ்வளோ ஒரு மோசமான நிலை பாருங்கள். இது ஒரு தற்கொலை முயற்சின்னு சொல்கிறத விட வேறு என்னத்தை சொல்கிறது? வாழ்க்கையில் எவ்வளவோ வாழ்கிறதுக்கு இருக்குது. செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இது தேவையா? கொஞ்சம் யோசிங்களேன். வேண்டாமே இந்த குடிப்பழக்கம். மதுவை ஒழிப்போம். புரியுதுங்களா? கொஞ்சம் யோசிப்போமே. நன்றி, வணக்கம்.